பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 55:8 இந்த வசனத்தை கவனிங்களேன். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல சீரிய தேசத்தின் படைத்தளபதியாகிய நாகமான் குஷ்டரோகமாக இருந்ததை குறித்து வாசிக்கிறோம்ல. அவங்க வீட்டில் வேலை செய்த ஒரு சிறு பெண் இஸ்ரவேல் தேசத்தின் பெரிய தீர்க்கதரிசியாக எலிசாவை பற்றி சொன்ன போது நாகமான் எலிசா விட்ட கிளம்பி வராரு. எலிசா நாகமானை திரும்பி கூட பார்க்கல, வெளியே ஒரு ஆள் அனுப்பி அந்த நாகமானை அப்படியே போய் யோர்தான்ல 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லி அவன் சுத்தமாவான்னு சொன்னோன்னே நாகமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கடும் கோபம் கொண்டுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. ஏன்னா நாகமான் நினச்சிக்கிட்டு வந்தது வேற. நாகமான் என்ன நினைச்சாருன்னா, எலிசா வெளியே வந்து தேவனை தொழுது கொண்டு என் கையெல்லாம் தடவி அவர் சுகம் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இவர் என்ன யோர்தான்ல போய் ஸ்நானம் பண்ண சொல்றாரு 7 முறைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் கொண்டாரு. சீரிய தேசத்துல ஆப்னா பார்பர்னு பெரிய பெரிய நதியெல்லாம் இருக்கு, நான் ஏன் யோர்தான்ல ஸ்நானம் பண்ணணும்? அவங்க ஊழியக்காரர் வந்து அவர் என்ன கேட்டாரு, 7 முறை முங்கி ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இது எத்தனை அதிகம், வாங்க பண்ணுவோன்னு சொல்லி அதை கீழ்ப்படிந்து நாகமான் செய்த போது நாகமான் சுகம் பெற்று கொண்டதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல. நம்ம ஒரு காரியம் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா தேவன் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறாருல்ல. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 55:8, உங்கள் நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து விடுவோம். தேவன் நிச்சயம் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தர் சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவு நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.